நேத்து நைட்டு ஒரு 12:30 மணி போல அன்பானந்த மாரியப்பன் அண்ணா வீட்டுக்கு ஒரு 10 போலீஸ்ல கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவன் அப்படின்னு நின்றுக்கிறாங்க. வாரண்ட் எங்கன்னு கேட்டதுக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க வாரண்ட் காட்டுறோம் அப்படிலாம் சொல்லி மிரட்டி இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஜனநாயக நாட்டுல ஒருத்தவங்க கருத்து பதிவு பண்ணா அவங்களுக்கு எதிரா இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இதுதான் உங்க அரசாங்கமா? இதுக்குதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? வாயத்தோருங்க சிஎம் சார். எம்எல்ஏ சரவணனையே ஜூலி லூசு, உனக்கு தான் நான் பேச வரேன். என்ன சொன்ன? ஜனநாயக நாட்டுல ஒருத்தர் கருத்து பதிவு பண்ணது தப்பா? அவரு வீட்டுக்கு போய் ஏன் ரிமாண்ட் பண்ண போனீங்க? அதுவும் அத்தராத்திரில பிடிக்க போனீங்க? அப்படி இப்படின்னு நீ கேள்வி கேட்டல, அதுக்குதான் நான் பதில் சொல்ல வரேன். ஜனநாயக நாட்டுல கருத்து பதிவு பண்ணுவது தப்பு இல்ல. நீ எப்படி பண்ணாவன்? என்ன பண்ணா? மின்வெட்டு அதிகமா இருக்குது, தண்ணி இல்ல, அப்புறம் இந்த ரோடு சரியில்லை அப்படின்னு கருத்து பதிவு பண்ணானா? அவன் பண்ண கருத்து என்ன? ஒரு அரசனை பத்தி ஒரு தலைவனை பத்தி அவதூறா பேசுறது, அசிங்கமா பேசுறது, அவரு பர்சனலை பத்தி பேசுறது, அவருடைய பொண்டாட்டி மனைவி அத்தனை பேரையும் இழுத்து பேசுறது, அதுக்கெல்லாம் அவனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அதுவும் தலைவனா ஆயிட்ட பிறகு தோத்துட்டீங்கல்ல, அப்படியே மூடிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு துள்ளிட்டு கிடக்குறீங்க இன்னமும்? ஆமா, கரையில மீன் போட்டா என்ன பண்ணும்? தண்ணியில இருந்து கரையில போட்டா, ஐயோ தண்ணி இடத்த விட்டு வந்துட்டோமே நம்ம செத்துருவோன்றதுல துள்ளிக்கினே இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப நீங்க துள்ளிக்கின்னு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், கருத்து பதிவு பண்ணது தப்பா? அவர் வீட்டுக்கு போய் நைட்ல போயிட்டு ரிமாண்ட் பண்ண போயிருக்கீங்க. அவரு சொந்த வீடா இருக்கிறதுனால போச்சு, வாடகை வீடா இருந்தா அவருக்கு எவ்வளவு அசிங்கம். அசிங்கம் ஒரு ஆம்பளை அவனுக்கு அசிங்கம்ன்றதுக்கு வரிஞ்சு கட்டின்னு நீ வரிய. நான் ஒண்ணு என்ன கேக்குறேன், அவன் வாய மூடிக்கிட்டு இருந்திருந்தா அங்க ஏன் ஆக்ஷன் எடுக்க போறாரு? அவன் பேசுனது விதம் எப்படி இருந்துச்சு? எவ்வளவு கேவலமா அவரை பத்தி பேசினான். அதுவும் அவங்க பையனை பத்தி பேசலாமா? அவங்க பையனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பிள்ளைகளை பத்தி பேசுறீங்களே, கேவலம் கட்டதுங்களே. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இதுதான் மாடல் ஆட்சி. உங்க கருத்து பதிவை பத்தி நான் சொல்றேன். நான் ஒரு நாள் சிஎம் சாரு ஆட்சியில உட்கார்ந்து 3வது நாள், ஒரு வாரம் கூட இருக்காது, அந்த கேப்ல நான் ஒரு நாள் கடைக்கு போயிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து, அக்கா புது சிஎம் வந்திருக்கிறாரு, அவரை பத்தி என்னக்கா நினைக்கிறீங்க, உங்க ஒப்பீனியன் என்னக்கா சொல்லுங்கக்கான்னு கேட்டான். அதுக்காக அருமையான தலைவரை உட்கார வச்சிருக்கிறாரு ஆண்டவரே, ஆண்டவருக்கு தெரியும்பா, அருமையான சிஎம் இப்பதானே வந்திருக்கிறாரு, நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொன்னதுக்காக திமுக ஆட்சியில இருந்து கேவலங்கட்டவனுங்க, குடியார நாயிங்க, பொறுக்கி முள்ளமாறி நாயிங்க, பொம்பளைங்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாதவனுங்க, பொம்பளை பொறுக்கிங்க, கேவலம் கட்டவனுங்க, ஒவ்வொரு அங்கத்தை பத்தியும் அசிங்கமா வர்ணிச்சு பேசின பொறுக்கி திருட்டு கம்மனாட்டிங்க, அவனுங்களை விடவாடி நாங்க திறந்தாந்து போயிட்டோம். நான் கேக்குறேன், வந்துட்டிய வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாங்கின காசுக்கு குலைக்கிறதுக்கு கொஞ்சமா குலைச்சிட்டு போ. வாங்கின காசுக்கு கொஞ்சமா குலைச்சிட்டு போ. என்ன எத்தனை பேர் சொன்னான், எவ்வளவு அடி காசு வாங்கினேன்னு? நாய்ங்க கொடுத்ததை பார்த்தானுங்களாடி. காசு கொடுத்து குலைக்க வைக்கிறது திமுக ஆட்சி. என்ன உண்மையா எழும்பி கடவுள் எழுப்புறாரு அவர் பக்கமா, கடவுள் ஆயத்தப்படுத்துறாரு மக்களெல்லாம் அவர் பக்கமா திருப்புறாரு, மனது திருப்புறாரு. அது தெரியாத மூலகட்ட நாய்களே, இவ ஒரு கிறிஸ்தவ, அதனால அப்படித்தான் பேசுவா. எவ்வளவு பேட் கமெண்ட்ஸ் அடிக்க தெரிஞ்ச ஒரே ஆட்சி எந்த ஆட்சினா திராவிட மாடல் ஆட்சி மட்டும்தான் முடியும். அதுவும் பெண்களை குறித்து அசிங்கமா பேச தெரிந்த ஒரே ஆட்சி திமுக ஆட்சி மட்டும்தான். ஏன்னா அவங்கள பெண்களை மதிக்க மாட்டாங்க. சட்டசபையிலேயே ஜெயலலிதா அம்மாவை ஈர்த்து போட்டு அடிச்சவங்க. எப்ப யாரு எந்த ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசினாலும் எழுந்துச்சு ஓடுறவங்க, அப்படியாப்பட்டவங்க. கருத்து பதிவு, ஒழுங்கான கருத்து நீ பதிவு பண்ணியிருந்தா, நான் வந்து என்ன வரைக்கும் உதவாநிதியை திட்டினா, ஸ்டாலின் அவரை திட்டினா, யாரையுமே நான் திட்டல. இப்ப கூட ஐயான் தான் வருது, யாரையும் நாங்க திட்ட மாட்டோம். ஏன்னா நாங்க எங்க தலைவன் எவ்வளோ அந்த மாதிரிதான் நாங்களும் இருக்கிறோம். ஆல்ரெடி நாங்க அப்படிதான். அப்படி இருக்கும் பொழுது நல்ல கடவுள் வந்து ஒரு நல்ல ஒரு அரசனை உட்கார வச்சிருக்கிறாருப்பான்னு
எப்பயுமே நாங்க வந்து பிரேயர் பண்றது எப்பயுமே நல்லத கடவுள்கிட்ட தான் கேட்போமோ ஒழிய நாங்களா எங்களால முடிஞ்சதுன்னு நாங்க சொல்றது கிடையாது. கிறிஸ்தவர்கள் எப்பயுமே அப்படிதான். அப்படியாப்பட்டவங்கள போய் ஏண்டி எங்க தலைவர் 1000 ரூபாய் கொடுத்தாரு. ஏண்டா உங்க தலைவர் 1000 ரூபாய் கொடுத்ததை நீங்க பாத்தீங்களாடா? இன்ன வரைக்கும் உரிமையான அந்த உரிமை தொகை என்பது, பெண்களின் உரிமை தொகை என்பது நியாயமான இடத்துக்கு போய் சேரவே இல்லை இன்ன வரைக்கும். இன்ன வரைக்கும் சேரல. எவ்வளவு பேரு தகுதியானவங்க, தகுதி வாய்ந்தவங்களுக்கு இன்ன வரைக்கும் போய் சேரல. நான் அனுபவிச்சது என்ன தெரியுமா? ரேர் எப்பயாவது ஓசி பஸ். அந்த ஓசி பஸ்ஸை மட்டும்தான் நான் அனுபவிச்சிருக்கேன். அதுக்கே வந்துட்டு இவனுங்க, ஏய் 1000 ரூபாய் வாங்கினல்லடி, அந்த வாங்கின காசெல்லாம் செருப்பு பிச்சுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும். ஏ ஜூலி முண்டை, சொல்லுடி உன் ஆட்சியில உள்ளவங்கள்ட்ட. அஹ்? ஒவ்வொருத்தனும் எங்க தலைவர் கொடுத்த காசை கொடு. ஏண்டா நான் இப்படி சொன்னதுக்கு எங்க வரி பணத்துல தாண்டி உங்க நொண்ணையும் கொடுக்குறான், அந்த 2500 ரூபா கொடுக்க சொல்லு, உனக்கும் உங்க நொண்ணனுக்கும் செருப்படி விழுன்னு கேட்ட நாதாரி நாய்களுக்கு இப்ப நான் சொல்றேன், 1000 ரூபாய் இன்ன வரைக்கும் எங்களுக்கெல்லாம் இல்லடா. தகுதியானவங்களுக்கு யாருக்குமே நீங்க கொடுக்கலடா. எத்தனை அப்ளிகேஷன்டா போடுறது? இன்ன வரைக்கும் கொடுக்கல. ஏண்டா நீங்க 2500 ரூபாய் போராடி கேட்டீங்கன்னா அது வந்து மக்களுடைய வரி பணம். அதே அந்த 1000 ரூபாய் எங்களுக்கும் உரிமை இருக்குதுன்னு கேட்க வந்தா உங்க தலைவன் கொடுத்த பணம்ன்றீங்க. எப்படிடா அப்படி பேசுறீங்க? உங்களால எப்படிடா? இதுதான் தற்குறிகள் பேச்சு. இதுதான் தற்குறிகள் பேச்சு. ஏனென்றால் தற்குறிகள் நம்ம என்ன பேசுறோங்கிறது தெரியாமலே பேசுங்க. ஒன்னாட்டம் ஜூலி ஒன்னாட்டம். எப்படின்னா கருத்து பதிவு பண்ணது தப்பா அப்படின்னு நீ கேட்ட. இந்த கருத்து நான் டீசெண்டா பதிவு பண்ணினேன். இவனாவது இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணான். அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் அத்தனையுமே அவன் ஒரு தலைவருடைய மகனை பத்தியும் ஒரு தலைவருடைய குடும்பத்தை பத்தியும் பேசினான். அவருடைய பர்சனலை பத்தி பேசினான். அது கருத்து கணிப்பா உனக்கு? லூசு. நீ எல்லாம் எப்படிதான் நான் உன்னை என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல. நான் பண்ணது ரொம்ப டீசென்டானது. எவ்வளவு டீசெண்டா சொன்னேன். கடவுள் உட்கார வச்சிருக்கிறாரு, கடவுள் பார்த்துப்பாரு, அவரு நல்லா பண்ணுவாரு. இப்பதானே வந்திருக்கிறாரு. அந்த காசு இலவசத்தையே பார்க்காம அவரு நம்மளை விக்காம இருக்கிறாரா, யாருக்கிட்டையும் அடிமையா நம்மளை கொடுத்துறாம இருக்கிறாரா, அதை பாருங்கன்னு சொன்னது ஒரு தப்பாடி. அதுக்கு அப்படி பண்ணானுங்களே, அதுக்கெல்லாம் நாங்க எங்க போய் சொல்றது? நான் என்ன சொன்னேன், அவரு அவரு சொந்த வீடா இருந்ததுனால போச்சு, அப்படி இல்லைன்னா என்ன ஆவறது அப்படின்னு கேட்டேன். ரொம்ப பாவம், நீ அக்கறை தான். ஒரு தாட்டி ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். வாடகை வீடு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவர் ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஹையர் ஆஃபீஸர் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கொடுக்குறோம். கொடுத்துட்டு வந்த பிறகு 2:30 மணிக்கு வந்து கதவை தட்டுறான் போலீஸ்காரன். கும்பலா வந்து, அதுவும் ஒரு சிங்கிள் லேடி ஒரு பொம்பளைய பிடிக்கிறதுக்கு கும்பலா வந்து கதவை தட்டுறான். அந்த அம்மா வாடகை வீடு. அந்த அம்மா வாடகை வீட்டுல இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும். அதுவும் தனிப்பட்ட பெண். என்னன்னு கேட்கும்போது, வா உன்னை விசாரிக்கணும், நீ சிஎம் செல்லுல அங்க எங்கன்னு கொடுத்துருக்கல்ல மனு, அதனால உன்னை விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறானுங்க. கூப்பிட்டுட்டு பொய் கேச போடுறானுங்க. ஏண்டி உங்க திராவிட மாடல் ஆட்சியில தானடி அப்படி நடந்தது? எவ்வளவு காரியங்கள் பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும், எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு அநியாயங்கள், எவ்வளவு நியாயமில்லாத பொய் வழக்குகள். இது அத்தனை யாரு திராவிட மாடல் ஆட்சியில நடந்தது தெரியுமா உனக்கு? அப்பெல்லாம் எங்க போயிட்ட? கோமாவுல கடந்தியா நீனு? இல்ல எவனாவது எதனாவது சொல்லிட போறான், ஆத்திரம் வருது. அப்பெல்லாம் எங்கடி போனீங்க? இப்ப வரிஞ்சு கட்டிக்கின்னு வரீங்க. அசிங்க அசிங்கமா பேசுறதும், தப்பான ஒரு சம்பந்தமே இல்லாத தப்பான ஒரு கோர்வையை கொண்டு வந்து உங்களால மட்டும்தான் பேச முடியுது. மத்த யாராலையும் பேச முடியாது. ஆனா இதுங்கெல்லாம் தற்குறியா இருந்துகிட்டு அறிவாளிங்களை பார்த்து தற்குறி தற்குறின்னு சொல்லுமா. முட்டாள் ஒரு ஒரு சகோதரனை பார்த்து முட்டாள் என்றால் நீ எரி நரகத்துக்கு போவாய். வேதம் சொல்லுது. யார அடக்கணும் நீங்க ட்ரை பண்றீங்க? அண்ணன் இல்ல, இப்ப பயந்துட்டு யார சிஎம் சார் நீங்க அடக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்க. யார அடக்க முடியும்னு நினைக்கிறேன்? உன்னை அடக்க முடியும்னு நினைக்கிறியா? நியாயத்தை தட்டி கேட்கிறோம். நேர்மையா நாங்க போயிட்டு இருக்கிறோம். நாங்க எப்படி தெரியுமா, ஒன்னாட்டெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு அநியாயத்துக்கு பேச வரல. நாங்க நியாயமா இருக்கும்போதே இந்த 2 ரூபாய் கைக்கூலிங்க இருக்குதுங்கல்ல, அதுங்கெல்லாம் என்ன சொல்லுதுங்க, சும்மாச்சுக்க வந்துட்டு எவ்வளவு வாங்கினேன். ஏன்னா அதுங்க காசு வாங்கி 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 பழக்கம்.
காசு வாங்கிட்டு குலைச்சு 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 பழக்கம். அதனால பாக்குறவங்க எல்லாம் சும்மா நேர்மையா இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு வாங்கினேன்னு கேக்குதுங்க. யார அடக்க ட்ரை பண்றீங்கன்னு கேக்குறல்ல நீனு. உன்னை அடக்க முடியும்னு நினைக்கிறியா? உன்னை அடக்க முடியறதா அடக்க முடியும். அடக்க முடியும். நினைச்சிட்டோம்னா முடியும். அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா உன்னெல்லாம் நாங்க ட்ரை பண்றோன்றல்ல. யார அடக்க ட்ரை பண்றீங்க? மக்களுக்கு நல்லது செய்ய. நீ சொல்லிக் குடுக்காத. நீ சொல்லிக் குடுக்குற அளவுக்கெல்லாம் இங்க யாரும் கிடையாது. ஓகேவா? அதனால நீ எப்படி இருப்பன்றது உலகத்துக்கே தெரியும். நீ யாரு, என்ன, எப்படி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இவ்வளவு காலம் ஆ காசு யாரும் குடுக்கலன்றதுனால குலைக்காமலே இருந்த. இப்ப காசு குடுத்து ஒரே ஒரு தாட்டி கூப்பிட்ட உடனே சும்மா சும்மா ஆஜராகுற. சும்மா சும்மா அப்பியர் ஆகுற. ஆ சூப்பர். என்ன சொன்ன? அடக்க ட்ரை பண்றீங்க. யாரையும் அடக்க ட்ரை பண்ணல. அநியாயமா குலைக்கிற நாய்ங்க பல்ல புடுங்குறோம். அவ்வளவுதான். அசிங்கமா பேசுற நாய்களுடைய ஆணி வேற எடுக்கிறோம். அவ்வளவுதான். ஏன்னா அது உண்மையா தான் இருக்குது. கரெக்டா இருக்குது. நாங்க கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கோம். அவர்தான் சொல்லிட்டாரே முன்னாடியே ஒரு குட்டி கதைன்னு. அந்த கதையில பூ போட்டு வரவேற்கிறவங்க எண்ணாட்டம். அவர கல்ல தூக்கி எறிஞ்சு தூசிக்கிறது ஒண்ணாட்டம். நெறைய இருக்குது. அந்த மாரி நீ கல்ல தூக்கி எறிஞ்சாலும், கடப்பாரைய தூக்கி எறிஞ்சாலும், அவரு மக்கள் பணி செய்யறதுல கரெக்ட்டா செஞ்சுட்டு இருக்கிறாரு. எப்படி? கரெக்ட்டா செஞ்சுட்டு இருக்கிறாரு. மூடின்னு போ.